இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றி விவிலிய மற்றும் வரலாற்று பதிவுகள் சொல்கின்றன. எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு கல், ஒரு தேவதை மற்றும் காலியான புதைக்குழியின் கதையை படித்தோம். ஆனால் உயிர்த்தெழுதல் ஒருபோதும் நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது? கல்லறை உயிருக்கு பதிலாக மரணத்தின் தளமாக இருந்தால் என்ன செய்வது? இன்று நாம் அதை எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்வது? இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில் அந்த கேள்விகளுக்கு டாக்டர் டேவிட் ஜெரேமியா பதில் அளிக்கிறார். காணுங்கள். ஒரு கல்லறை, ஒரு கல், போர் சேவகர். சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து 2 நாளா நீங்க இயேசுவை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை தான் உங்களால பார்க்க முடியும். ஒரு கல்லறை, ஒரு கல், போர் சேவகர். ஆனா 3வது நாள்ல இந்த காட்சி எப்படி மாறிச்சு? வணக்கம், நான் டேவிட் ஜெரேமியா. இந்த அற்புதமான உயிர்த்தெழுதலின் நாள்ல நான் உங்களை இந்த திருப்புமுனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஒரு கணம் நாம இப்படி நினைப்போம், 3வது நாள்ல எதுவுமே மாறலன்னு. இயேசுவோட உயிரற்ற சடலம் கல்லறையிலேயே இருந்தது. இன்னும் அந்த கல்லறை கல்லால மூடப்பட்டு ஆயுதம் ஏந்தின வீரர்களால பாதுகாக்கப்பட்டுச்சு. மனித குலத்துக்கு இது என்ன சொல்ல வருது? இத பத்தி நாம சிந்திக்கிறது பிரயோஜனமானதுன்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. நீங்களும் அதை ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம யோசிக்கும் போது உயிர்த்தெழுதலே நடக்கலன்னு நினைச்சீங்கன்னா வாங்க ஈஸ்டருக்கான சிறப்பு செய்தியை நாம கேட்கலாம். ஒருவேளை நடக்கலன்னா இதை திருப்புமுனை நிகழ்ச்சியில பார்க்கலாம். உங்கள சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சீர்திருத்தவாதியா கருதப்பட்ட தலைவர்கள்ல ஒருத்தராக இருந்த சிறந்த தலைவரான மார்ட்டின் லூத்தர். அவரு ஒரு முறை அதிகப்படியான மன அழுத்தத்துல இருந்தாரு. பல நாட்களா செயல்படுறதுக்கே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய விஷயங்கள் அவர் முயற்சி செஞ்சு பார்த்தாரு. அவருக்கு அழகான மனைவி இருந்தாங்க. சம்பவம் என்னன்னா, ஒரு நாள் காலை உணவின் போது அவங்க கீழே இறங்கி வந்தாங்க. அன்னைக்கு அவங்க கருப்பு உடை அணிஞ்சிருந்தாங்க. அவங்கள பார்த்து ஏன் இந்த உடை அணிஞ்சிருக்கேன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நான் துக்கம் அனுசரிக்கிறேன்னு. துக்கம் அனுசரிக்கிறியா? சரி, செத்தது யாரு? அவங்க சொன்னாங்க, தேவன் மரிச்சிட்டாருன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, உனக்கு என்ன விட நல்லாவே தெரியும் தேவன் மரிக்கலன்னு. அப்புறம் ஏன் கருப்பு உடை போட்டிருக்க? அவங்க சொன்னாங்களாம், சரி மார்ட்டின், அப்போ நீங்க தேவன் செத்துட்ட மாதிரி இல்லை இருக்கீங்க, அதனால அவர் மரிக்கலன்றதை கவனத்துக்கு கொண்டு வரணும் தான் நான் அப்படி யோசிச்சேன். அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து விட்டார், அவர் ஜீவனோட இருக்காரு, அதனால நீங்க அவர் உயிரோட இருக்கிறது போல நடந்துக்கணும், வாழ ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. சில நேரங்களில் பிரசங்கியார்களுக்கும் இப்படிப்பட்ட செய்திகள் தேவைப்படும். அதுல ஒருத்தர் தான் மார்ட்டின் லூத்தர். அன்னைக்கு அவங்க அவரோட உயிர்த்தெழுதலை நிரூபிக்கும்படி செய்யல, அப்படி ஒன்று நடக்காத மாதிரி நடிக்க முயற்சி செஞ்சாங்க. அவருக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில முக்கியமானது மறந்து போகக்கூடுன்றதை புரிய வைக்க முயற்சி செஞ்சாங்க. அது அன்றாட வாழ்க்கையை பாதிக்குன்னு புரிய வச்சாங்க. அதையே தான் பவுலும் செய்ய முயற்சி செய்கிறார் நான் நம்புறேன். அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, இந்த அதிகாரத்தோட ஒரு பகுதியில் கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர் தெழாது இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு அவர் சொல்ல நினைக்கிறாரு. அதாவது 9 வசனங்களுக்குள்ள இல்லாவிட்டால்ன்ற வார்த்தையை 6 முறை சொல்றாரு. ஒருவேளை கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர் தெழாவிட்டால் என்னவாகி இருக்கும்? ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதல் உண்மையா இல்லாம இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்க சொல்றாரு. ஒருவேளை முதல் ஈஸ்டர் ஞாயிறு அன்னைக்கு ஸ்திரீகள் கல்லறைக்கு போனப்போ கல் புரட்டப்படாம சேவகர்கள் கல்லறைக்கு முன்னால நடந்துகிட்டு இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இயேசுவோட மரித்த சடலம் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டப்போ குளிர்ந்த நிலையில இருந்த கண்களை பத்தின ஞாபகங்களோட ஸ்திரீகள் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து எழுந்திருக்காம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்குன்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போற வசனங்கள்ல பவுல் பிரத்யேகமா இந்த காரியத்துல கவனம் செலுத்துறத நம்ம பார்க்கறோம். இந்த கேள்வியை அவரும் முன் வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர் தெழாதிருந்தால் என்னவாகி இருக்கும்? என்ன நடந்திருக்கும்? என்ன சம்பவிச்சிருக்கும்? அதை தொடர்ந்து அவர் சில வசனங்கள்ல இருந்து ஈஸ்டர் இல்லாம இருந்திருந்தா, இயேசு கல்லறையிலிருந்து உயிரோட எழும்பாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு 5 காரியங்களை சொல்றாரு. முதலாவதா 15ஆவது அதிகாரத்தோட 14ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், கிறிஸ்து உயிர் தெழாதிருந்தால் எங்களோட பிரசங்கம் விருதுவாக இருக்கும். நான் ஒரு பிரசங்கியா இருக்கிறதுனால என்னோட கவனத்தை அது ஈர்க்குது. பவுல் நம்மளோட பிரசங்கம் வெறுமையா இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா பிரசங்கத்துக்கு அஸ்திபாரமே இருக்காதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலை குறிக்கும் பகுதிகளை புதிய ஏற்பாட்டில் இருந்து விலக்கி விட்டால் எந்தவித அர்த்தமும் கொடுக்காத
பலவிதமான வெறும் எழுத்துக்கள் மட்டுமே மீதம் இருப்பதை நீங்கள் அதிலே பார்க்க முடியும். உயிர்த்தெழுதல் இல்லாமல் சுவிசேஷத்தோட செய்திக்கு மையப்பொருளே இருக்காது. அதாவது உயிர்த்தெழுதல் தான் சுவிசேஷத்தோட இதய துடிப்பா இருக்கு. ஆமா, மரணம் முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். கிறிஸ்துவோட மரணம் வலியது, அதை நல்ல வெள்ளி அன்னைக்கு நாம நினைவு கூர்றோம். ஆனா கிறிஸ்துவோட மரணம் மட்டுமே இருக்குன்னு சொன்னா எந்த விதமான கொண்டாட்டமும் இருக்கவே இருக்காது. கொண்டாட்டம்னு சொன்னா அதுக்கு காரணம் அவர் கல்லறையிலிருந்து வெளியேறினாரு, மரணத்தை ஜெயித்தாரு. அதனால தான் ஈஸ்டர் முக்கியமானதா இருக்கு. சில பேர் விவாதிப்பாங்க, சரி, எனக்கு இது சரியாவே விளங்கல. டாக்டர் ஜெரமையா, உயிர்த்தெழுதல் இயேசுவோட வரலாற்றுல ஒரு பகுதி தான். அதை நான் நம்பாம இருக்கிறதுனால மற்ற எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது இயேசு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு, நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு, நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. உயிர்த்தெழுதலை சாராம மற்ற விஷயங்களை ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படுறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதாவது மலை பிரசங்கத்தை பத்தி என்ன சொல்றது? அது அருமையா இருக்கே. இயேசுவை பத்தின மற்ற விஷயங்கள் ஆர்வமா இருக்கேன். அவரோட உயிர்த்தெழுதல் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இது தேர்ந்தெடுப்பு இல்ல. கிறிஸ்துவ பத்தி எழுதப்பட்டிருக்கிற மற்ற விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லா வார்த்தைகளையும் எல்லா போதனைகளையும் ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா வச்சுட்டு அப்புறம் கிறிஸ்துவை திரும்ப பாலஸ்தீனத்துல எங்கேயோ ஒரு கல்லறையில வச்சா மற்ற எல்லாத்தையும் நீங்க தூக்கி வீசிட வேண்டியதுதான். இன்னமும் இயேசு எங்கேயோ ஒரு கல்லறையில இருந்திருக்காருன்னு. அவர் செஞ்ச காரியங்கள், அதாவது அவர் பூமியில செஞ்ச காரியங்கள் அந்த காலத்து போதனைகள்னு இருக்குமே தவிர வேறொன்னுத்துக்கும் நமக்கு அது பிரயோஜனப்படவே படாது. கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளியே வந்தப்ப அவர் என்ன செஞ்சதா சொல்லியிருந்தாரோ அதை நிரூபிச்சாரு. மரணம் அப்புறம் ஜீவன் மேல தனக்கு அதிகாரம் இருக்குன்றதை நிரூபிச்சாரு. நம்மளோட பாவங்களை எடுத்து போட அவர் சிலுவையில செஞ்ச காரியம் போதுமானதுன்றதை நிரூபிச்சாரு. மரணத்திலிருந்து அவரை உயிரோடு வரும்படி அனுமதிச்சு பரலோகத்திலிருந்து சர்வவல்ல தேவனானவர் பதில் அளிச்சாரு. பவுலோட முதல் இல்லாதிருந்தால்ன்றது இதுதான். கிறிஸ்து உயிர்த்தெழா விட்டால் நம்முடைய பிரசங்கம் விருதுவாய் இருக்கும். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இப்பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர், அந்த ஆணைகள் கடாவப்பட்டு என்றென்றைக்குமாய் கொல்லப்பட்டு இருப்பார். அது உண்மையா இருந்தா அவரு என்றென்றைக்குமாய் கல்லறையில அடைக்கப்பட்டு இருப்பாரு, அந்த துப்பட்டியால மூடப்பட்டவராய் இருப்பாரு. அப்படியே காலங்கள் கடந்து போயிருக்கும். கல்லும் அந்த முத்திரையும் என்றென்றைக்குமா அவரை அடைத்து வைத்திருக்கும்னு அர்த்தமாகுது. அது தேவனுடைய வார்த்தையோட சுவிசேஷம் இல்லை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறத தவிர்க்க நினைச்ச சிலரால ஏற்படுத்தப்பட்ட ஒரு செய்தியா இருக்கு. சுமார் 45 வருஷங்களா நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரேன். அதுக்காக தான் தேவன் என்னை அழைத்தும் இருக்கிறாரு. எல்லாத்தையும் விட பிரசங்கம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஆனா இயேசு கிறிஸ்து கல்லறையை விட்டு வெளியே வராம இருந்திருந்தா நான் பிரசங்கம் பண்ண காரணமே இருக்காது. இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்காம இருந்தா என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் பிரசங்கம் பண்ணாம நான் இருக்கணும். ஒருத்தருக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் ஏதாவது சொல்லணும்னு சொன்னா அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கையோட செய்தியா இருக்கும். பவுல் உயிர்த்தெழுதலோட பிரதான முன்னுரிமையை பத்தி போதிக்கிறாரு. கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழாம இருந்திருந்தா அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தோட செய்திக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாம இருக்கும். ஒருத்தர் பிரசங்கிக்கிறதுனால எந்த அர்த்தமும் இருக்காது. உலகத்துக்கு சொல்லும் விதமான நம்பிக்கை இருக்காது. அது வெறும் பிரசங்கியார்களை பத்தினது மட்டும் இல்ல. இந்த கோணத்துல அவர் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றாரு. வசனங்கள் 14 17 வரைக்கும் 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா தேவன் மேல தனிப்பட்ட விசுவாசம்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. அவர் சொல்றத கவனிங்க. வசனம் 14, கிறிஸ்து உயிர்த்தெழா விட்டால் உங்கள் விசுவாசம் விருதா. வசனம் 17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீர்கள். கிறிஸ்துவோட சிலுவை மரணம் நமக்கு 2 வழிகள் தான் இருக்குன்றத ஞாபகப்படுத்துது. ஒன்று, கிறிஸ்து சிலுவையில நம்மளோட பாவத்தை தன்னோட சரீரத்தில் சுமக்கிறாரு, இல்ல நாம நம்ம பாவங்களை சுமக்கணும். அவரு சிலுவையில செஞ்ச கிரியையினால அதுக்கான விலைக்கிரையும் செலுத்திருக்காரு. ஒருவேளை அதை நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தா நம்ம பாவத்தோட பாரம் நம்ம மேல வந்து விழும். ஒருவேளை இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்னால அந்த உயிர்த்தெழுதல் நாளன்னைக்கு கல்லறையை விட்டு வராம இருந்திருந்தா இன்னும் நம்ம பாவத்தில் இருந்திருப்போம். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. நாம நம்ம விஷயங்களை கையாள வேண்டி இருந்திருக்கோம். நிச்சயமா ஒரு நாள் நம்ம பரிசுத்தமும் நீதியும் இருக்கிற தேவனுக்கு முன்னால நின்று நாம அவருடைய பரிசுத்தத்துக்கு எதிராக செஞ்சதுக்காக கணக்கு கொடுக்கணும். அது வார்த்தைகளாவோ செயல்களாவோ இருக்கலாம், அது புறக்கணிப்பா இருக்கலாம், கட்டளையா இருக்கலாம். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்ம பாவங்களோட பரிசுத்த தேவனுக்கு முன்னால நிற்போம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இளம் வாலிபனா கிறிஸ்துவ என் வாழ்க்கையில வரவும் என்னை மன்னிக்கவும் கேட்டேன். உங்களில் சிலருக்கு தெரியும் நான் பாஸ்டர் வீட்டில் தான் வளர்ந்தேன்னு. எனக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க முடியும்?
நான் மற்றவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு போதை பிரச்சனை இருந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர போதை இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே எனக்கு தேவனோட சில முன் அனுபவங்கள் நிறைய இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்கள மாதிரி. விடுமுறை வேதாகம பள்ளி, ஞாயிறு பள்ளிகள் மாதிரி. ஆனா நான் டீனேஜில் இருந்தப்ப உண்மையாவே முதல் முறையா எனக்கு நானே சுவிசேஷத்தோட அப்பியாசத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்துவை விசுவாசித்தல்ன்ற தீர்மானத்தோட அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தீர்மானத்தை எடுக்க என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதையும் உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். நான் அப்படி செஞ்சப்போ அதுக்கு எனக்கு உணர்ச்சி ரீதியான எந்த பதிலும் வரல. நான் அழற ஆசாமி இல்லை. நான் என்னோட கைகளை உயர்த்தி பிடிச்சு பாடிக்கிட்டே வீட்டை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கல. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு, இத்தனை வருஷங்கள் ஆகியும் இன்னும் ஞாபகம் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. எனக்குள்ளேருந்து ஏதோ எடுக்கப்பட்ட மாதிரி நான் உணர்ந்தேன். எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்த அந்த பாவத்தோட நிலை இப்போ என்கிட்ட இல்லை. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பேர் மாதிரி நான் உணர்ச்சி ரீதியாக உணர்ற ஆள் இல்லை, ஆனால் கனம் இல்லாமல் இருக்கிறதா உணர்ந்தேன். என் பாவ பாரத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன். அது என் மேலே இனிமே இல்லை. அப்பதான் முதல் முறையா தேவன் என்னை நேசிச்சதையும், கிறிஸ்து எனக்காக மரித்து என்னோட பாவங்களை என்னை விட்டு அகற்றினதையும், அவர் மேலே ஏற்றுக்கொண்டதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதுக்காக தான் அவர் சிலுவையில மரிச்சாரு. ஆனா 3 நாளுக்கு அப்புறம் அவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாரு. எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாதபடி அவர் தான் தேவனுடைய குமாரனும் பாவங்களை மன்னிக்கிறவர்னு நிரூபிச்சு அதை அப்படியே செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாம இருந்திருந்தா நம்மளோட விசுவாசம் வீணா போயிருக்கும். இன்னும் நம்மளோட பாவங்களை நம்ம சுமந்துக்கிட்டு இருந்திருப்போம். 3வது, உயிர்த்தெழுதல் இல்லாம இருந்திருந்தா நம்மளோட ஊழியம் பொய்யாயிருக்கும். வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கு, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. அப்போஸ்தலன் நடபடிகள் ஆதி திருச்சபையோட பிறப்பை பத்தி சொல்லுது. அதோட துவக்கம் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்து பெந்தகோஸ்தே என்னும் நாள். இப்போ எருசலேமில் சபை வளர ஆரம்பிக்குது. வேதம் சொல்லுது, அவங்க நடத்தின முதல் ஆராதனையிலேயே பேதுரு பிரசங்கியராக இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுமே அங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த காலத்தை பத்தி சொல்ற வரலாற்று பதிவுகளை பார்க்கும்போது எருசலேமில் இருந்த இந்த ஆதிகால சபையில மட்டுமே அப்பவே சுமார் 1,00,000 ஆத்துமாக்கள் இருந்ததை பார்க்க முடியும். சில வாரங்களுக்குள்ள சபை வளர ஆரம்பிச்சது. சபை விரிவாக 2 காரணங்கள் இருக்கு. முதலாவது, பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அங்கிருந்த எல்லாரையும் அவர் நிரப்பினாரு. ஆனா இது பரவ காரணம் அங்க நடந்த பிரசங்கமும் தான். அப்போஸ்தலர்கள் தான் பிரசங்கியார்கள். அவங்க எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு வாசிச்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்போஸ்தல நடபடிகள்ல இருக்கிற 19 பிரசங்கங்களும் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை பத்தினதா இருக்கு. நீங்க கேட்கலாம், அது ஏன் உண்மையா இருக்கணும்னு. சரி, நான் உங்களுக்கு 1-2 இடங்களை மட்டும் காட்டுறேன். அவங்க வாழ்க்கையில இது ஏன் அவ்வளோ வல்லமை உள்ளதா இருந்ததுன்றத புரிஞ்சுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்றத இதை வாசிக்கும் போது பார்க்கலாம். அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சதும் சுமார் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. அவர் இதை தான் பிரசங்கம் பண்ணாரு. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். திரும்ப திரும்ப இதை நீங்க அங்க பார்க்க முடியும். ஆலயத்தோட வாசல்ல பேதுரு முடவனை சுகமாக்கினப்போ அந்த அற்புதத்தை பார்த்து மக்கள் கூடினாங்க. இந்த வார்த்தைகளை அங்க பேசினாரு. இதை கவனிங்க. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா சிறையிலிருந்து தப்புனதும் அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை பத்தி பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம்னு சொன்னாங்க. இயேசு யாருன்னு அப்போஸ்தலர்களுக்கு தெரியும். அவரோட உயிர்த்தெழுந்த சரீரத்துல அவங்க பார்த்திருக்காங்க. இதே அப்போஸ்தலர்கள் தான் சிலுவையில தொங்குன அவர் சேவகர் கால்களை உடைக்கிறதுக்கு முன்னாடி மரித்ததையும் பார்த்தாங்க. அவருடைய சிதைக்கப்பட்ட மரித்த சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி அந்த துப்பட்டியில் சுகந்த வர்க்கங்களை போட்டு சுத்தி கல்லறையில வச்சதை பார்த்தாங்க. அவரை கல்லறையில வச்சு அதோட வாசல்ல கல்ல வச்சதையும் பார்த்தாங்க. அப்புறம் உயிர்த்தெழுதல் நாள்ல இதே நபரை அவங்க கைகள்லையும் கால்கள்லையும் காயங்களோட மறுக்க முடியாத வடுக்களோட இருக்கிறதையும் பார்த்தாங்க. உயிர்த்தெழுந்த சரீரத்துல அவர் எங்கும் நடந்து சென்றதையும் பார்த்தாங்க.
அவங்க பார்த்த காரியத்தை மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்க அவங்களால முடியல. உங்களை அந்த இடத்துல நிறுத்தி பாருங்க. இயேசுவை அவரோட மரணத்துக்கு முன்னாடியே தெரியும். அவரோட சரீரத்தில் நடத்தப்பட்ட கொடுமைகள் அவங்களுக்கு தெரியும். மரணத்துக்கு அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்த தேவகுமாரனா சுற்றி திரிந்ததை அவங்க பார்த்திருக்காங்க. அவங்க போன இடங்கள் எல்லாம் அவங்க சொன்னது, அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தது நிச்சயம். ஒரு பாஸ்டர் அதை நினைவூட்டினாரு. ஒருவேளை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் நம்ம கிட்ட பொய் சொல்லி இருந்தா, அவங்க பொய் சாட்சிகளா இருந்திருந்தா, அவங்க சொல்ற மற்ற விஷயங்களை நாம ஏன் நம்பணும்? ஒருவேளை அவங்க எல்லா இடங்களுக்கும் போய் அவர் உயிரோட இருக்காருன்னு சொல்லியும் அவர் உயிரோட இல்லைன்னா, இதை கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் பெரும்பாலான புத்தகங்களை இவங்க தான் எழுதியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டோட 13 புத்தகங்கள் அப்போஸ்தலர்களால எழுதப்பட்டது. அவங்க உயிர்த்தெழுதலை பத்தின உண்மையை சொல்லலைன்னா எதுக்காக அவங்க சொல்ற மற்ற விஷயங்களை நாம நம்புறோம்? கவனிங்க, நீங்க ஏதோ சாதாரணமா உயிர்த்தெழுதலை எடுத்துக்க முடியாது. இது விசுவாசிகளுக்கான தேர்ந்தெடுப்புன்னு சொல்றது இல்ல. நீங்க அப்படி செய்ய முடியாது. நீங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலனா எல்லாமே தளர்ந்து விழுந்துடும். ஏன்னா அந்த சம்பவத்துல தொடர்பு கொண்ட எல்லாருமே அது உண்மைன்னு அதுக்கு சாட்சியா இருக்காங்க. அந்த நபர்கள் தான் கிறிஸ்துவர்களா எப்படி வாழறதுன்னு நமக்கு அறிவுரைகளை எழுதி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்போஸ்தலர்கள், உயிர்த்தெழுதலோட சாட்சியா இருக்காங்க. மேலும் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அவங்க பொய் சாட்சிகளா இருப்பாங்க, அவங்க வஞ்சிக்கிறவங்களா இருப்பாங்க. நாலாவதா தெரிஞ்சுக்க விரும்புறது இதுதான், உயிர்த்தெழுதல் இல்லாம இருந்திருந்தா எதிர்காலத்தை பத்தி நமக்கான வாக்குத்தத்தம் மோசடி செயலா இருந்திருக்கும். வசனம் 18 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்றாரு, அப்படியானால் அவர் உயிர்த்தெழாதிருந்தால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. சரி, இதோட முதல் பகுதியே வேகமா விளக்கி சொல்றேன். உங்கள சில பேர் சபையில நித்திரை செய்றீங்களே, அத பவுல் சொல்லல. அவரு வேறொரு நித்திரைய பத்தி சொல்றாரு. இது மரணத்துக்கு அடையாளமா இருக்கு. புதிய ஏற்பாட்டுல இந்த நித்திரைன்ற வார்த்தை பல முறை மரணத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவரு என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதல் இல்லைனா அப்போ முன்னாடி மரித்தவர்களோட நிலை அவ்வளவுதான், அது நாசமாயிடும், சுத்தமா போயிடும். கல்லறையிலிருந்து இயேசு வெளியே வராம இருந்திருந்தா வேற யாருமே ஒருபோதும் கல்லறையை விட்டு எழும்பி வர முடியாது. உயிர்த்தெழுதல் நடைபெறாம இருந்திருந்தா, அவர் தன்னோட உயிர்த்தெழுதலினால மரணத்தை ஜெயித்து கல்லறையை விட்டு வெளியே வராம இருந்திருந்தா, மரணத்துக்கு அப்புறம் ஜீவன் உண்டுன்ற நம்பிக்கை ஒருத்தருக்கும் இல்லாம போயிருக்கும். எனக்கு தெரியும், ஒரு நாள் பரலோகத்துல நான் என்னோட அப்பா அம்மாவை பார்க்க போறேன். ஏன்னா அவங்க கிறிஸ்துவை விசுவாசிச்சாங்க. என்னோட சகோதரி, அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க, அப்புறம் எனக்கு நெருக்கமா இருந்தவங்க, கடந்த ஆண்டுகள்ல தேவனோட சமூகத்துல சேர்ந்தவங்க எல்லாரையும் நான் பார்க்க போறேன். பரலோகத்துக்கான என்னோட நம்பிக்கை இயேசு கல்லறையை விட்டு வெளியே வந்தப்போ செஞ்ச காரியத்தோட அடிப்படையில இருக்கு. அவரு கல்லறையை விட்டு வெளியே வந்தப்போ அவர் மரணத்தோட கழுத்துல தன் காலை வச்சு அதை நொறுக்கி போட்டாரு. மரணம் நொறுக்கப்பட்டுச்சு, ஏன்னா அவர் மரணத்தை நொறுக்கிட்டாரு. அதனால நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கு. அதாவது அவரோட உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் ஒரு நாள் நாமளும் ஜீவனுக்குள்ள திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவோம். முதல்ல இருந்து நாம பார்க்கலாம். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா பிரசங்கம் விருதுவாயிருக்கும். உயிர்த்தெழுதல் இல்லாதிருந்தா தனிப்பட்ட விசுவாசம் வீணாயிருக்கும். உயிர்த்தெழுதல் இல்லாம இருந்தா எங்க ஊழியம் பொய்யா இருக்கும். உயிர்த்தெழுதல் இல்லாம இருந்தா எதிர்காலத்தை பத்தின நமக்கான வாக்குத்தத்தம் மோசடியானதா இருந்திருக்கும். இதான் கடைசி குறிப்பு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா வாழ்க்கைக்கான நம்மளோட எதிர்பார்ப்பு கற்பனையா இருந்திருக்கும். கவனிங்க, அவரோட வருகையில நாம இங்க இல்லாம இருந்தாலும் ஒரு நாள் நாம கல்லறையை விட்டு வருவோன்ற எதிர்காலத்தோட நம்பிக்கை தராரு. வசனம் 19 பவுல் என்ன சொல்றாருன்னு கவனமா கவனிங்க. அவர் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். வேற வார்த்தையில சொல்லணும்னா, நமக்கு கிறிஸ்து இல்லைன்னா நம்மளோட உயிர்த்தெழுந்த தேவன் நம்மளோட நம்பிக்கை, அவர் இல்லைன்னா நிகழ்காலத்துல நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருக்கும். ஒருவேளை நான் வாழற வாழ்க்கை இம்மைக்கு இப்போதைக்குன்னு மட்டும் இருந்தா அது போதுமானதா இருக்காது. ஏன்னா திரும்பவும் அதனோட சுழற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது சரியான இடத்துல வந்து நிக்காது. நாளைக்கு நடக்க போற காரியத்தை எதிர்கொள்ள எனக்கு வல்லமையான ஒரு காரியம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. என்னோட வாழ்க்கை அர்த்தம் உள்ளதுன்னு புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, நீங்க கிறிஸ்தவரா மாறும்போது பரலோகத்துல ஒரு நங்கூரத்தை போடுறீங்களா, அது தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் சுழண்டுகிட்டே இருக்குமா. அந்த நங்கூரம் உங்களை தொடர்ந்து பிதாவினிடமாக இழுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க பரலோகத்தோட தொடர்புடையவரா இருக்கிறத உணர்வீங்க. ஆனா ஜீவனுக்கு பின்னால வரப்போற காரியத்தோட உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னா, நீங்க வாழற இந்த வாழ்க்கையில நல்ல தருணங்களும் மோசமான தருணங்களும் இருக்கக்கூடும். ஆனா அது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான ஒரு அர்த்தமுள்ள தருணங்களா இருக்கவே இருக்காது. தேவனோட ஒரு எதிர்காலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா, தேவனோட உங்களோட எதிர்காலத்தை அது பாதிக்கும். ஆனா அதோட பாதிப்பு இப்பவே இங்கேயே தெரியும். நான் இந்த மாதிரி சொல்லணும்னு விரும்புறேன். நீங்க பரலோகம் போனா
நீங்க பரலோகமும் போலாம், இப்ப இங்கேயும் இருக்கலாம். ஆனா நீங்க பரலோகம் போகலனா உங்களுக்கு ரெண்டுமே இருக்காது. நீங்க பரலோகம் போகலனா உங்களுக்கு எதிர்காலமும் இருக்காது, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையும் இருக்காது. என்னோட வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கிறதுக்கு காரணம் சில பிரச்சனைகள், கடினங்கள், போராட்டங்கள் இங்க இருந்தாலும் எனக்கு தெரியும். மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒண்ணுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நித்தியம் இருக்கிறதுனால, அங்க கிறிஸ்து இருக்கிறதுனால என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு நாள் நான் அவரோட கூட இருக்க போறேன். அவரோட கூட நித்தியத்தை செலவிட போறேன். இந்த பூமியில நான் செய்யற காரியங்கள் எல்லாமே அதோட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. நான் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்றேன். இப்படிதான் எல்லாமே நடக்குது. ஆனா ஒன்னு தெரியும், பரலோகமும் எதிர்காலமும் மரணத்துக்கு பின்னான வாழ்க்கையும் இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது ஒவ்வொரு நாளுக்கான நம்பிக்கையையும் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்குது. இந்த வாழ்க்கை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா, இப்போதைய வாழ்க்கை மட்டுமே இருக்குன்னு சொன்னா, பவுல் சொல்றாரு அது போதுமானது இல்லைன்னு. உங்கள நிறைய பேர் இத்தனை வருஷங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்க கிறிஸ்துவை கண்டுகொண்டால் அர்த்தத்தின் மைய பொருளை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நாம பொதுவாக இப்படி சொல்றது உண்டு, தேவன் உங்களை சிருஷ்டித்த போது உங்க இருதயத்தில் தேவனுடைய உருவத்தில் ஒரு வெற்றிடத்தை உண்டாக்கினார். தேவன் அந்த இடத்துல வர வரைக்கும் நீங்க முழுமையற்ற நிலையை, ஏதோ ஒரு வெறுமையை உணர்வீங்கன்னு சொல்வாங்க. இங்க பவுல் சொல்ற காரியத்தோட நோக்கம் என்னன்னா, கிறிஸ்து உயிர் தெழாதிருந்தால் அவரை பின்பற்றுபவர்களாக நாம பற்றி கொண்டிருக்கும் எல்லாமே சிதறி விழுந்துடுன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவரு இந்த எதிர்மறையான கருத்தோட தன்னோட செய்தியை முடிக்கல. இல்லாதிருந்தால்ன்ற இத்தனையும் சொல்றாரு. இப்படி இல்லாதிருந்தால்னு பல விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் 15ஆம் அதிகாரத்தோட 20வது வசனத்துக்கு வராரு. இந்த வசனத்துல எல்லாத்தையும் சரியான கண்ணோட்டத்துல அவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. இதுக்கப்புறம் அப்படி இல்லை. இல்லாதிருந்தால் இல்லைனா, இல்லாவிட்டால் இல்லை, மாறாக ஆனால் கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். வசனம் சொல்றத கவனிங்க. பாலஸ்தீனத்துல எங்கேயோ ஒரு கல்லறையில இயேசு கிறிஸ்து இல்ல, மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அவர் என்றென்றைக்குமாய் ஜீவனோடு இருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறபடியால் நாமும் பிழைத்திருக்கிறோம். இதுதான் ஈஸ்டரோட நம்பிக்கை. இதுதான் சுவிசேஷத்தோட நம்பிக்கையாவும் இருக்கு. உயிர்த்தெழுதல் இல்லாதிருந்தால் சுவிசேஷம் இருக்காது. விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. வெறும் ஒரு நல்ல மனுஷன் இந்த பூமியில பல வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தார்ன்ற கதை தான் இருந்திருக்கும். ஆனா அவர் அப்படி செய்தார்ன்ற வசனம் சொல்ற காரியங்கள் அவர் செஞ்சிருந்தா, அவர் செய்தார்னு வரலாற்றாளர்கள் நிரூபித்தும் இருக்காங்க. அவரோட சொந்த வல்லமையினால மரணத்துக்கு அப்புறம் 3வது நாள்ல அவர் மரணத்தை ஜெயித்தவரா கல்லறையை விட்டு வெளியே வந்து, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள்னு சொன்னாரு. இம்மைக்கும் மறுமைக்கும் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்க பாத்திரராக இருக்கிறார். இந்த குறிப்பை விட்டுறாதீங்க. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர்தான் லாசருவினுடைய சகோதரியிடம் சொன்னவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை அவரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா சரீரப்பிரகாரமா மறிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரா? நிச்சயமா இல்ல. அவர் லாசருவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு தலைமை தாங்கி நின்னாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இது எல்லாத்தையும் நம்ம இருதயத்துல புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு, ரெண்டும் இருக்குன்றத நாம புரிஞ்சுக்கணும். நாம சரீர பிரகாரமா பிறந்தா மாதிரி ஒரு நாள் சரீரத்துல மறிக்க நேரிடுமா. அதே போல ஆவிக்குரிய பிறப்பிற்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய மரணம் நமக்கு நேரிடாது. அது இப்படிதான் இருக்கு. மரணம்ன்ற வார்த்தையோட எளிமையான அர்த்தம் பிரிவினை. ஒருத்தர் மரித்து விட்டார் என்று சொல்லும்போது அவங்களோட ஆத்மாவும் ஆவியும் சரீரத்தை விட்டு பிரிந்து விட்டதுன்னு அர்த்தம். அவங்களோட ஆத்மாவும் அவங்களோட ஆவியும் சரீரத்திலிருந்து பிரிஞ்சிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஆனா ஆவிக்குரிய மரணமும் ஒரு பிரிவினை தான். அதை விட முக்கியமானது எது? ஆவிக்குரிய மரணம்ன்றது உங்க ஆத்மா தேவரிடமிருந்து பிரிவதா இருக்கு. நீங்க சரீர மரணத்தை மேற்கொள்ள முடியும், ஆனா ஆவிக்குரிய மரணத்தை மேற்கொள்ள முடியாது. சரீர மரணத்தை எப்படி மேற்கொள்வீங்கன்னு சொன்னா, ஆவிக்குரிய மறுபிறப்பு அடைவதன் மூலமா. நாம சரீரத்துல பிறந்த விதமா ஆவியில பிறந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து நாம அவருக்குள்ள புதிய ஜீவனை பெரும்படியா சிலுவைக்கு போய் கல்லறையிலிருந்து உயிரோடு வந்தாரு. நாம அவர்கிட்ட அவர் செஞ்ச கிரியையிலையும் நம்பிக்கை வைக்கும் போது அந்த புது ஜீவன் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதை தான் இயேசு நிக்கோதேமு கிட்ட சொன்னாரு, ஒருவன் மறுபடியும் பிறவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்படிதான் இந்த கணக்கு இருக்கு. நீங்க ஒரு முறை மட்டும் பிறந்திருந்தா நீங்க சரீர மரணத்தை எதிர்கொள்வீங்க, அதோட ஆவிக்குரிய மரணத்தை அடைவீங்க.
உங்க சரீரத்திலிருந்து நீங்க பிரிஞ்சிடுவீங்க. 2வது பிறப்பு உங்களுக்கு இல்லாம இருந்தா நீங்க தேவனிடத்திலிருந்தும் பிரிக்கப்படுவீங்க. ஆனா நீங்க 2 முறை பிறந்திருந்தா 1 முறை தான் மரிக்க வேண்டியிருக்கும். 2 முறை பிறந்திருந்தால் 1 சரீர பிறப்பு, உங்க மரணத்துக்கு முன்னாடி தேவன் வரலன்னு சொன்னா நீங்க சரீர மரணத்தை எதிர்கொள்ள நேரிடும். ஆனா நீங்க மறுபிறப்பு அடைஞ்சவங்களா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களா இருந்தா நீங்க ஆவிக்குரிய மரணத்தை எதிர்கொள்ள மாட்டீங்க. இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் சரீரப்பிரகாரமாக பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதான் சுவிசேஷத்தோட செய்தியா இருக்கு. இது எப்படி கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலோட பிணைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. மரணத்தை ஜெயித்து அவர் கல்லறையை விட்டு வெளியே வந்ததுனால நம்மேல இருந்த மரணத்தின் வல்லமையை முறித்து போட்டார். அதனால் அவர் செஞ்ச கிரியையின் நிமித்தம் நாம பிழைச்சிருக்கோம். இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்மளுடைய பிறந்த நாட்கள் 2 பிறந்த நாள் இருக்கணும். ஏன்னா 1 முறை மட்டுமே நாம பிறந்திருந்தோம்னா 2 முறை நாம மரிக்க வேண்டியிருக்கும். நீங்க 2 முறை மரிக்க வேண்டியது இருக்கும். 2 முறை நீங்க பிறந்திருந்தா நீங்க ஒரே ஒரு முறை தான் மரிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒன்று தான் நான் நம்பி இருக்கேன். அவர் திரும்ப வரும்போது ஜீவனோட இருக்க விரும்புகிறேன். அப்பதான் 2த்துக்கும் விலக்கப்பட்டிருப்பேன். கவனிங்க, நீங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஜீவனுள்ள ரட்சகர் இருக்காருன்னு தெரியும். எல்லாமே மாறிடும். இன்னைக்கு பாடுகள் நிறைஞ்ச உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இதுவரைக்கும் கேள்விப்படாத கேடான காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் தற்காலிகமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை விட்டு நம்ம விலகி கொஞ்சம் தள்ளி எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரால் கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. உயிர்த்தெழுந்த இரட்சகரா தம்முடைய கரங்களை விரித்தபடி அவர் இந்த இக்கட்டான காலங்களில் நமக்காக நிற்கிறாரு. ஒரே ஒரு காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயிச்ச சாதனையாளராக இருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் மரணத்தை முகமுகமா சந்திச்சு அதை தம்முடைய வல்லமையினால மேற்கொண்டு ஜெயிச்சவரா இருக்காரு. அவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்றது இதுதான். நீ என்னில் விசுவாசமாய் இருப்பாயானால் நீயும் மரணத்தின் நீதி ஜெயம் பெற முடியும். இதான் ஈஸ்டரோட செய்தியா இருக்கு. அதான் பிரசங்கம் பண்றது எனக்கு பிடிக்கும். ஏன்னா இது நீங்க கேட்கக்கூடியவைகள்ல சத்தியம் நிறைஞ்ச செய்தியா இருக்கு. இன்னைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில என்னோட இணைஞ்சதற்கு நன்றி. ஆண்டவரோட வார்த்தையை எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கூடையும் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புகிறார். நீங்க அந்த உறவை தொடங்க அவரோட விரும்புனீங்கன்னா முதல் படி உங்க பாவத்திற்கு வருந்தணும். அப்புறம் இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களோட ரட்சகரா ஆகும்படி கேட்கணும். ஆண்டவரோட இந்த இலவச ஈவை நீங்க ஏற்க முடிவு செஞ்ச உடனே ரட்சிப்பின் ஆண்டவரோட உங்களோட பயணம் கிறிஸ்துவோட ஒரு புது படைப்பை ஆரம்பிக்கும். அதனால நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட முடிவை மற்றவங்களோட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நம்பகமான ஊழியம் இல்லைன்னா உள்ளூர் தேவாலயத்துல உங்களோட புது நம்பிக்கையில உங்க வளர்ச்சி ஆரம்பிக்கட்டும். நீங்க ஆண்டவரோட நடக்க தொடங்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த முறையும் உங்களை இந்த திருப்புமுனை நிகழ்ச்சியில பார்க்க நான் அவளோட காத்திருக்கேன்.